ஹாய், நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆந்திரா ஸ்டைலில் புளியோதரை புளி சாதம் எவ்வளோ ஈஸியாக பண்ண முடியும் அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு, நான் இன்றைக்கி கம்மியாக பண்ணுறதால எலுமிச்சம்பழம் அளவை விட சின்னதாக எடுத்திருக்கேன். அந்த எலுமிச்சம்பழம் அளவு புளியை எடுத்து நல்லா கரைச்சி வடிகட்டி இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் கொட்டி வச்சுக்கோங்க. அதில் மஞ்சப்பொடி, உப்பு இது எல்லாத்தையும் போட்டு நம்ம கொஞ்சம் நல்லா எல்லாத்தையும் நான் மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ அடுப்பில் வைக்க போகிறேன். கொஞ்சம் நல்ல கெட்டி ஆகும். அந்த பதம் வரும்போது நம்ம எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன வறுத்து தாளிக்கணும், அவ்வளோதான். வேறு எதுவுமே அரைக்கிறதோ எதுவுமே கிடையவே கிடையாது. ரொம்ப சிம்பிளாக முடியும். இதில் எல்லாம் சொல்லியாச்சு. இப்போ இதை அடுப்பில் வச்சிடலாம். அடுத்தது நெக்ஸ்ட்டு இதுக்கு தாளிக்கிறதுக்கு என்னென்ன வேணும் இந்த புளி சாதத்துக்கு அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இந்த பக்கம் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த புளி, உப்பு, மஞ்சத்தூள் அது கொதிச்சுன்னு இருக்கு. இப்போ இந்த பக்கம் ஆல்ரெடி கடாய் போட்டு எண்ணெய் விட்டாச்சு. இப்போ இதில் கடுகு வெடிக்கட்டும். அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். செஞ்சு பாருங்கள், ஈஸியாக பண்ணிடலாம். வறுக்கணும், பொடி பண்ணணும், ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும், அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த புளியும் மஞ்சப்பொடி, உப்பு இதை நம்ம கொஞ்சம் திக்காக கரைச்சி வச்சோம்னா அந்த டைம் நம்மளுக்கு சேவ். இல்லை நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது கூட அந்த பேஸ்ட்டை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை, பச்சை வேர்க்கடலை இருந்தால் நீங்கள் போட்டு வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் வெந்தயம், நெக்ஸ்ட் ஜீரகம், மோஸ்ட்லி ஆந்திரா ஃபுட் அப்படின்னாலே உங்களுக்கு ஜீரகம் நிறையவே இருக்கும். எல்லாம் போட்டு வதக்கிக்கலாம். தேவையான அளவு கருவேப்பிலை, அப்புறம் இதுக்கு காரத்துக்கு நம்ம என்ன போட போகிறோம் அப்படின்னா எவ்வளோ காரம் உங்களுக்கு தேவையோ அந்த அளவுக்கு பச்சை மிளகா, வரமிளகா, சரி உங்களுக்கு என்ன காரம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. செஞ்சு பாருங்கள், இம்மீடியட்டாக செஞ்சிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். தேவையான அளவு பெருங்காயப்பொடி, இதுக்கு தேவையான அளவு மஞ்சப்பொடி. நம்ம ஏன்னா அந்த புளி தண்ணியிலையும் போட்டிருக்கோம், அதால் இதுக்கு தேவையான அளவு மஞ்சப்பொடி, அவ்வளவுதான். அப்புறம் அதுலேயும் உப்பு போட்டிருக்கோம், அந்த புளி தண்ணியிலையும். இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க, அவ்வளோதான், லைட்டாக, அவ்வளோதான். இதை வதக்கியாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். சாதம் ரெடி ஆனோடனே அது மேலே லைட்டாக நல்லெண்ணெய் விட்டு ரெடி பண்ணி வச்சிடணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த தாளிச்சதை கொட்டிட்டு அந்த கொதிச்சதை நம்ம கொட்டி மிக்ஸ் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ ஆல்ரெடி சாதம் எடுத்து கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு ஆற வச்சுருக்கேன். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது நெக்ஸ்ட் இந்த உப்பு, புளி, மஞ்சப்பொடி போட்டதையும் விட்டு நம்ம மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். இம்மீடியட்டாக நம்மளுக்கு புளி சாதம் தயார், புளியோதரை தயார், ஆந்திரா ஸ்பெஷல். வாங்க பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வறுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அது எல்லாத்தையும் இந்த சாதத்தில் போட்டுட்டேன். இப்போ ஆல்ரெடி நம்ம புளி வச்சுருந்தோம் இல்லையா, எவ்வளோ சுண்டி வைத்து பாருங்கள் கொஞ்சமாக. இதை நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு விட்டுட்டு நீங்கள் இதை ஒரு கிளாஸ் பாட்டில்லையோ இல்லை ஒரு கண்டெய்னர்லேயோ போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி வறுத்து மட்டும் போட்டால் போகிறோம். நெக்ஸ்ட்டு இந்த ரைஸில் அப்படியே கொஞ்சம் விட வேண்டியது தான். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு இதில் போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியது தான், அவ்வளவுதான். வாங்க மிக்ஸ் பண்ணி பார்ப்போம். அவ்வளோதான். இந்த சாதத்துக்கு இது போகிறோம். மீதி இதை எடுத்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். இப்போ வெளியிலலாம் போகிறோம், ஊருக்கெல்லாம் போகிறோம் அப்படின்னா நம்ம ரொம்ப வறுத்து பொடி பண்ணி அந்த மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. கடகடன்னு இந்த பக்கம் ரைஸ் வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணால் இம்மீடியட்டாக புளி சாதம் தயார். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போவும் சொல்லேன், இதுக்கு அப்பளம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும்.
ஆந்திரா புளியோதரை தயார். ஆல்ரெடி நான் வந்து இன்னொரு ஈஸி மெத்தடும் போட்டிருக்கேன். பருப்பு புளி எல்லாம் வறுத்துட்டு சும்மா தாளிச்சிட்டு இதே மாதிரி ரைஸை போட்டு மிக்ஸ் பண்ணால் போகிறோம், புளியோதரை ரெடி ஆகிடும்னு போட்டிருக்கேன். அதையும் நீங்கள் போய் பாருங்கள். இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட அடுத்த vlogல உங்களை சந்திக்கிறேன். இது வரைக்கும் நம்மளோட சேனலை பார்க்காதவங்க பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு வெரைட்டி ரைஸ், நிறைய டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். பாய், டேக் கேர். இந்த ரைஸை வந்து நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு தட்டை போட்டு மூடிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்.